இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா அக்கா, என்னடா நம்ம கஜேந்திரன் அண்ணன் லட்சுமியோட மாப்பிள்ள அடிச்சு சேத்துல தள்ளி விட்டுட்டு லட்சுமியை கூட்டிட்டு போயிட்டாருக்கா. டேய், என்னடா சொல்ற? ஆமாக்கா, நான் போய் அண்ணனை கூப்பிட்டு வரேன். அப்படி போடு. வெட்டி வீசிட்டு வர்ற ஆளை பாரு. இப்பதான் கஜேந்திர முதல் தடவையா ஒரு ஆம்பளை பார்த்திருக்கான். லட்சுமிய இப்பதான் ஒரு சிங்கத்து கையில புடிச்சு கொடுத்துருக்கோம். டேய் பைரவா, இந்த ஊழையிற ஓனாங்க கூட்டத்தால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. வாடா நம்ம போலாம். டேய் பசுபதி, அவனை வெட்டி போட்டுட்டு அவளை இழுத்துக்கிட்டு வரேன்னு வீர ஆவேசமா கிளம்பி போன உன் மாமே இப்ப சேத்துல விழுந்து கிடக்குறானா? ஐயோ ஐயோ, இந்த அசிங்கெல்லாம் நமக்கு தேவையாடா? இனி ஒரு பையன் நம்மள பார்த்து மதிப்பானா? இதுக்கு தான் அவங்கிட்ட பொறுமையாயிரு, எதுவும் பண்ணாத, அப்புறமா பாத்துக்கலான்னு படிச்சு படிச்சு சொன்னேன். எங்க கேட்டு தொலைச்சான். சே, எப்படியாவது போட்டான். மா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் போனும் எடுக்க மாட்டேங்கிறான்? ஐயோ, என்னடா கோலம் இது? கஜேந்திரா, என்னடா இவன் வரானே? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் மட்டும் அமைதியா இருந்துதான் வச்சுக்கிய, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் குட்டைய குழப்பனவன் நீதான். நீதானடா ஏன்டா இப்படி பண்ண? மாமா, ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? நீங்க வேணா பாருங்க, திரும்ப திரும்ப வயிறு எரிஞ்சு சொல்றேன். எழுதி வச்சுக்கங்க. அவனை நடு தெருவுல நிறுத்ததான் போறான். அத நீங்க பார்க்க தான் போறீங்க. டேய், அவனை கூட்டி போட. கூட்டி போ. எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு, விளங்காத பையன். தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு சாபம் கொடுக்கறாங்களா? சாபம். பைரவா, ரொம்ப வலிக்குதாப்பா? சித்தப்பா பாவம். டேய், எனக்கு ஒண்ணுலடா குட்டி, நீ அழாத. லட்சுமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்க நான் ரெடியா இருக்கேன். கடைசி நேரத்துல எப்படியோ நான் காப்பாத்திட்டேன். எனக்கு அது போதும் பாட்டி. அவ வாழ்க்கைக்கு நல்லது பண்ணிருக்கேன். அந்த சந்தோஷம் ஒன்னே போதும் பாட்டி. மாட்டை அடிச்சிட்டு போற மாதிரி அடிச்சிட்டு போயிருக்கான். பைரவா, வலிக்குதாப்பா? சொல்லுப்பா. இல்ல பாட்டி, சொல்லு பைரவா. இல்ல பாட்டி. இப்படி பண்றானுங்களே படுபாவிங்க. காரை நிறுத்துங்க. ஐயோ, சண்டையில நடந்த காயத்தாலதான் உங்களுக்கு இப்படி ஆகுது போல. கஜேந்திர மாமா வச்சிருந்த அருவால அவர் விஷத்தை தடவி இருக்கணும். அதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆகுது. நீங்க காரை நிறுத்துங்களேன் ப்ளீஸ். பாத்துங்க, பாத்து மெதுவா. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, எங்க எங்க? ஐயோ, எங்க எங்க? ஐயோ, கையில வேற அடிபட்டிருக்கு. இப்ப என்ன பண்றது?
எனக்கு இப்ப என்ன ஆச்சு? நான் எங்க இருக்கேன்? அது என் மாமா விஷத்தோட இருக்கிற அருவாளால உங்களை வெட்டினாரு. அதால விஷம் ஏறி நீங்க மயக்கம் ஆயிட்டீங்க. அப்புறம் நான் தான் உங்க காயத்துக்கு மூலிகை வைத்தியம் பார்த்தேன். விஷம் முறிவானதுனால உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு முழிப்பு வந்துருச்சு. அம்மா, இப்போ உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? ஆ. இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. பரிகாரம் பண்ண வந்த இடத்துல ஏதோ நடந்துருச்சு. நல்லா இருக்கே. என்ன முட்டை? காடை முட்டை. ம், ம். வயிறு ஃபுல்லாயிடுச்சு. பசியில நிறைய சாப்பிட்டுட்டேன். அவ்வளவுதான், இனிமே சாப்பிட முடியாது. சரிங்க. ஓ